வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதை கிடையாது. ஆனா ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரும் ஒரே விடயம் அது ஃபெயிலியர். அது உன்னை உடைக்கலாம், அதே நேரம் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றிவிடவும் அதனால் முடியும். இந்த வீடியோவில் நாம் தோல்வியிலிருந்து எப்படி லெசன் எடுக்கலாம், எப்படி லைஃபை மாற்றிக்கலாம், எப்படி ஃபியூச்சரை பில்ட் பண்ணலாம்னு டீப்பா பார்க்க போறோம். இப்ப நீங்க கேட்க போற விடயங்கள் உங்க வாழ்க்கையின் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிச்சயமா இருக்கும். ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட். நம்மை சமூகம் என்ன சொல்லும்? ஃபெயில் ஆனதால எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அது உண்மையா? இல்ல. ஃபெயிலியர் என்பது ஒரு சிக்னல் மட்டும்தான், ஒரு மெசேஜ். இது உன் பாதை இல்லை, நீ இன்னொரு வழியை ட்ரை பண்ணணும், அல்லது நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். தோல்வி என்பது ஃபுல் ஸ்டாப் இல்ல, அது ஒரு கமா. தொடர்ந்து எழுதுற லைஃப் சென்டென்ஸுக்குள் வர்ற ஒரு கமா. வாய் ஃபெயிலியர் ஹர்ட்ஸ்? தோல்வி எதுக்கு கஷ்டப்பட வைக்குது தெரியுமா? நம்ம ஈகோ, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம கம்பேரிசன். நம்ம மனசு இதே மாதிரி சொல்லும், அவன் முடிச்சிட்றான், என்னால ஏன் செய்ய முடியல? என்னோட முயற்சி காணாதா? நான் வேல்யூ இல்லாத ஆளா? இது எல்லாம் பிரெயின் கிரியேட் பண்ற இல்யூஷன்ஸ். நீ ஃபெயில் ஆனது நீ யூஸ்லெஸ்னு அர்த்தம் இல்ல, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொசைட்டிக்கு காட்ட கிடைச்ச சான்ஸா எடுத்துக்கோ. எவ்ரி ஃபெயிலியர் ஹாஸ் எ ஹிடன் மெசேஜ். நீ ஃபெயில் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜை உனக்கு தரும். அது ஒரு லெசன். எதை மாற்றணும், எதை கரெக்ட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதுல ஃபோக்கஸ் பண்ணணும். உன் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு ஃபெயிலியரும் உனக்கு ஒரு நியூ வெர்ஷனுக்கான அப்டேட். லெசன் 1, ரிஃப்ளெக்ட். பெரிய மனிதர்கள் ஃபெயில் ஆனா என்ன செய்வாங்க? ஃபெயில் ஆனா சீக்கிரம் பதறமாட்டாங்க. அவர்கள் 10 நிமிஷம் அமைதியா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த தோல்வி எனக்கு என்ன சொல்லுது? இந்த ஒரு கேள்வி உங்க ஹோல் லைஃபை சேஞ்ச் பண்ணும். லெசன் 2, அக்செப்டன்ஸ். தோல்வியை அக்செப்ட் பண்றது கரேஜோட ஹையஸ்ட் ஃபார்ம். நம்ம பல பிரச்சனையை அக்செப்ட் பண்றது இல்ல தானே? தவறை ஏற்றுக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அக்செப்ட் பண்றவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோ ஆகிறவங்க. லெசன் 3, சேஞ்ச் அண்ட் இம்ப்ரூவ். ஒரே தவிர 2 தடவை ரிப்பீட் பண்ணாம இருப்பது தான் மெச்சூரிட்டி. ஃபெயில் ஆனது சரி, ஆனா அதே மிஸ்டேக் மறுபடியும் செய்யக்கூடாது. ஃபெயில், லேர்ன், இம்ப்ரூவ், ட்ரை அகேன். இந்த சைக்கிள்ல தான் வின்னர்ஸ் உருவாகிறார்கள். ஃபெயிலியர் கிரியேட்ஸ் அ நியூ யூ. உங்களை ஒரு பலமான மனிதனாக சக்சஸ் கிரியேட் பண்ணாது, ஆனா நீ ஒரு பலமான மனிதனாக ஃபெயிலியர் கிரியேட் பண்ணும். தோல்வி உங்களுக்கு என்ன டீச் பண்ணும்? பேஷன்ஸ், டிசிப்ளின், கிளாரிட்டி, ஸ்ட்ரென்த், டைரக்ஷன். நீ ஃபெயில் ஆனதால தான் இன்று இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க. சக்சஸ் இஸ் பில்ட் ஆன் ஃபெயிலியர்ஸ். தாமஸ் எடிசனுக்கு எத்தனை ஃபெயிலியர்ஸ்? 1000 ஃபெயிலியர்ஸ். பெரிய எக்ஸாம் டாப்பர்ஸுக்கு எத்தனை ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும்? திரும்ப திரும்ப ட்ரை பண்றது தான் அவங்களோட ஒரே ஸ்ட்ரென்த். நீயும் அதே வழியை பின்பற்று. 1 failure is equal to nothing. 10 failures is equal to experience. 100 failures is equal to unbreakable strength. How to move forward? இப்ப நீங்க செய்ய வேண்டிய சிம்பிள் ஸ்டெப்ஸ். 1, ஃபெயில் ஆன ரீசனை எழுதிக்கோ. 2, அதை கரெக்ட் பண்ண ஒரு ஸ்மால் ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3, நாளைக்கு அந்த ஸ்டெப்பை பிராக்டிஸ் பண்ணுங்க. 4, தடுமாறினாலும் ஸ்டாப் ஆகாதே. 5, ஒரு நாள் உன் ஃபெயிலியர் உன்னை தேங்க் பண்ணும். யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்ப நீங்க கேட்டது ஒரு மோட்டிவேஷன் இல்ல, இது உன் வாழ்க்கையில ஒரு நியூ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபெயில் ஆனவர்கள் தான் லூசர்ஸ் கிடையாது, ட்ரை பண்ணாதவங்க தான் லூசர்ஸ். இன்னையிலிருந்து நீங்க ஃபெயில் ஆக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாதுங்க. ஃபெயில் ஆனாலும் ஸ்டாப் ஆக மாட்டேன் என்று ப்ராமிஸ் பண்ணுங்க. அதுதான் வின்னர் மைண்ட் செட்.